பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கான முதல் ப்ரோமோல வந்து அன்சிதா, பவித்ரா, சாக்குலின் அதுக்கப்புறம் மஞ்சரி இவங்கக்குள்ள ஏற்பட்ட ஒரு சண்டையில அந்த பொம்மைய தூக்கி எறிஞ்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, செங்கல் டாஸ்க் அந்த கல்லு டாஸ்க் நடந்துச்சு. அது முடிஞ்சிருச்சு. அது அதிரடியா வேற லெவல்ல இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியே மாத்தி வந்து பார்த்துட்டீங்கன்னா, பொம்மை டாஸ்க்க கொண்டாந்து குடுத்துருக்காங்க. அந்த பொம்மைய யார் சேவ் பண்றாங்களோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீம் வந்து வெற்றி. அது அப்படிங்கிறாப்புல ஒரு ரூல்ஸ் போட்டு பிக் பாஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில வந்து பார்த்துட்டீங்கன்னா, பவித்ரா, அன்சிதா இவங்க 2 பேரும் ஒரு டீமா இருக்காங்க. அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, சாக்லின் வேற டீமு, அதுக்கப்புறம் மஞ்சரி வேற டீம். அப்படி இருக்கும்போது, சாக்லின், மஞ்சரி சேர்ந்துகிட்டு அந்த பொம்மைய புடுங்குறாங்க. இவங்க 2 பேத்துக்கிட்ட இருந்து, அன்சிதா கிட்டயும், பவித்ராட்ட இருந்து. அது வந்து அவங்களும் எவ்வளோ போராடி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அமுக்கி புடிச்சு பொம்மைய வந்து பிச்சுட்டாங்க. முயல் பொம்மை இருக்கு. அந்த முயல் பொம்மைய பாதியா பிச்சுட்டாங்க. பிச்சதுக்கப்புறம், அத நம்ம சாப்ளின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரயான்ட்ட தூக்கி போட்டாரு. அவரு வாங்கிட்டாரு அந்த டீம் சார்பா. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மீதி பொம்மை இருக்கு. இவங்களுக்கு இதே தான் ரொம்ப வந்து அழுத்தி புடிச்சு கடிக்கிறாங்க, அழுத்துறாங்க, ரொம்ப அடிக்கிறாங்க அப்படிங்கிறாப்புல வந்து அன்சிதா அவர்கள் ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. அப்பதான் நீ தூக்கி எறிஞ்சிரு பவித்ரா அது வேணாம். அவங்களே வச்சுட்டு போட்டும். அவங்களே டாஸ்க் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மீதி இருக்கிற ஏன்னா டீம் டீமா பிரிஞ்சு விளையாடுறீங்க. எல்லாரும் மொத்தமா இதுக்கு வந்து இது பண்றீங்க. எங்ககிட்ட மட்டும் தான் இருக்கா. மத்த ஆள்ட்ட போய் புடுங்க வேண்டியதானே அப்படிங்கிறாப்புல அன்சிதா அவர்கள் ஒரு மாரி கோவப்பட்டு பவித்ராவை தூக்கி எறிய சொல்லிட்டாங்க. அந்த பொம்மையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்படியே பாதி முயல் பொம்மை விழுகுது. ஸோ இப்பதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, பவித்ரா கேட்கறாங்க, நான் கடிச்சத மட்டும் பெரிய குற்றமா சொல்றீங்களா நேத்து? அப்ப இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தி பிடுங்குறீங்களே, அப்ப அது வந்து உங்களுக்கு தப்பா தெரியலையா? அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா ஒரு சைடு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாறுமாறா தான் இருக்கு போல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.